அனைவருக்கும் வணக்கம். நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான நாள், ஒரு பரபரப்பான நாள். 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க. அந்த வேட்பாளர்கிட்ட வேண்டி ஒண்ணு கேட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அரசியல். அத நடந்து இப்ப சாதி வன்கொடுமை, கற்பழிப்பு, மலை சுரண்டல், மண் சுரண்டல், நிறைய பிரச்சனை நடந்திருக்கலாம் தமிழ்நாட்டுல. அதெல்லாம் நீங்க கண்டுக்காம கூட இருந்திருக்கலாம், எதை பண்ணாம கூட இருந்திருக்கலாம். இனி வரும் தலைவர்கள் அந்த இது முதலமைச்சர் சீட்ல உட்கார தலைவரை வேண்டி கேட்டு சொல்லிக்கிறேன். இனி வரும் காலையில கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதை நம்ம தமிழ்நாட்டை ஒரு நல்ல நாடா கொண்டு போகணும். ஒரு மாற்றம் வரணும். இந்த 2026 எலெக்ஷன் ஒரு மாற்றம் வரணும். மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு பயப்படாம, ஒரு பெண்கள் பயப்படாம வெளியே போகணும். எந்த நேரமானாலும் வெளியே போகணும். அதுக்கு ஒரு சட்டத்தை, கடுமையான சட்டத்தை உருவாக்குங்க. நம்ம தமிழ்நாடு ஒரு சிறந்த தமிழ்நாடு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா ஏகப்பட்ட கற்பழிப்பு, வன்கொடுமை, தாக்குதல், வெட்டு, குத்து, கொலை அதிகமா நடக்குது. அது நடக்குது சரியா, அதை அதுக்கு நடந்த விஷயத்த வச்சு நம்ம யாரும் அதுக்கு ஒரு சரியான இது தர மாட்டேங்கிறோம், பனிஷ்மெண்ட் தர மாட்டேங்கிறோம். இனி வரும் காலத்துல ஒரு மாற்றமாக தமிழ்நாடு ஒரு மாற்றத்துக்கு வரணும். வர நாளைக்கு உட்கார முதலமைச்சர் ஒரு நல்ல முதலமைச்சரா ஒரு நாட்டை மீண்டு ஒரு தமிழ்நாட்டை மீண்டு கொண்டு ஒரு நல்ல ஆட்சியா அமைக்கணும். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா பாதி மக்கள் சுதந்திரம் கிடைக்காம இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். தமிழ்நாடு எல்லாம் சமமா இருக்கணும். அடுத்த முதலமைச்சர் வரவங்க 2026 உட்கார்றவங்க ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். வேண்டி நன்றி.